பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் எங்களது வள்ளி கலைக்குழுவின் மாலை வணக்கம். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பிலே இன்று எங்களது கலைக்குழுவின் சார்பிலே இயல் இசை நாடக மன்றத்தின் நிதியுதவியுடன் நடைபெற இருக்கும் ராஜமாதா என்ற நாடகத்தினை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கிற மாமனித நாடக நடிகர் சங்க பாதுகாவலர், வேறுகள் அறக்கட்டளை நிறுவனர், தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாக குழு உறுப்பினர் அண்ணன் அலெக்ஸ் ராஜா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். மாமனிதன் நாடக நடிகர் சங்க தலைவர் அண்ணன் டேவிட் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். எங்களுக்கு குறுகிய காலத்தில் இந்த அரங்கத்தை கொடுத்து உதவிய ஆர்ஆர் சபாவின் செயலாளர் அன்பு சகோதரர் சேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மாமனித நாடக நடிகர் சங்க பொருளாளர் திரு முருகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய சகோதரர் வைகுண்டமூர்த்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய அண்ணன் திரு அலெக்ஸ் ராஜா அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். மாமனித நாடக நடிகர் சங்க தலைவர் டேவிட் அண்ணன் அவர்களுக்கு முன்னாடி பொறுத்து வைக்கிறோம். ஆர்ஆர் சபாவின் செயலாளர் ஐயா சேகர் அவர்களுக்கு முன்னாடி பொறுத்து வைக்கிறோம். அன்பு சகோதரர் ஐயா வைகுண்டமூர்த்தி அவர்களுக்கு முன்னாடி பொறுத்து வைக்கிறோம். மாமனிதர் நாடக நடிகர் சங்க பொருளாளர் முருகன் அவர்களுக்கு முன்னாடி பொறுத்து மகிழ்கிறோம். திருச்சி வினோதினி அறக்கட்டளையின் நிறுவனர் அன்பு சகோதரர் எஸ்கேடி பாண்டியன் அவர்களுக்கு முன்னாடி பொறுத்து மகிழ்கின்றோம்.
அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது இந்த நாடக நிகழ்ச்சியினை அன்பு சகோதரர் அண்ணன் அலெக்ஸ் ராஜா அவர்கள் தலைமையேற்று நடத்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் அதை வழிமொழிகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தருணமானது மிக அருமையான தருணம். நம்மளுடைய தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் சார்பாக கலைஞர்களுக்கு கலை பண்பாட்டு இயக்கத்தின் மூலமாக அனைவருக்கும் ஒவ்வொரு நாடக நடிகர்களுக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நாடகம் நடத்தி அவங்களுக்கு சிறப்பு பண்ணுறது தமிழ்நாட்டு கவர்மெண்டின் ஒரு இயல்பு. அதன் பிரகாரம் நமது திருச்சியிலே 3 இது கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சார்பாக 3 இது கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்ணன் டி கே கணேசன் அவர்களுக்கு நாங்கள் தென்னக பண்பாட்டு சமயத்தில் நம்மளுடைய எம்ஆர்எம் அவர்களுடன் பேசி, நம்மளுடைய சந்திரசேகரனுடன் பேசி இவர்களுக்கு நாடகம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலின்படி அவருக்கு இந்த நாடகம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாடகமானது பார்த்திங்கன்னா ராஜா மாதன்னு புதுசாக போடுறாங்க. ஏற்கனவே போட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டது திருப்பி இதை புது மாடலாக போடுறாங்க. அதனால் அவர்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு இயலிசை நாடக சென்றாகவும் மாமனிதன் நாடக நிகழ்ச்சி சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இங்கே வந்து அமர்ந்திருந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு அண்ணன் இந்த மன்றத்திற்கு சிறப்பாக வழிகாட்டியும் அண்ணன் அவர்களுக்கு வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவருடைய துணையாக இருந்திருக்கின்ற வைகுண்ட அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மாமனிதன் நாடக சங்க தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு நண்பர் எஸ்கேடி பாணி அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நாடக கலா ரசிகர் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாமனிதன் நாடக சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த நாடகமானது சீரும் சிறப்புமாக நடைபெற தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றமானது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. அந்த வாழ்த்துக்களை உங்களுடன் கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ராஜா மாதா நாடகத்திலே சிறப்பாக கதைவசனம் ஏற்பாடு செய்த ஒவ்வொருவருக்கும் அரங்கத்தில் உள்ள விபி சேகரன், பிரான்சிஸ், முருகானந்தம், பேட்ரிக், பாரத் மனோகர், மயில்வாகனம், பவுல்ராஜ், தினேஷ்குமார், நவரச சக்திவேல் இவர்களுடன் ராணி ஜெயா, செல்வம் அவர்கள் இணைந்து சிறப்பாக நடத்துள்ளார்கள். விபி சேகரனுடன் ஒப்புணையிலும் கரிகாலன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சேகரனன் அவர்கள் சிறு உரையாற்றுவார்கள். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அலெக்ஸ் ராஜா அவர்களுக்கும் மாமனித நாடக சங்கத்தின் தலைவர்கள் பொறுப்பாளர்களுக்கும் இந்த குழுவின் இன்றைய நாடகம் நடத்தவிருக்கும் குழுவினர்களுக்கும் திரு கணேசன் அவர்களுக்கும் வந்திருக்கும் நாடக ரசிகர்களுக்கும் ரசிகரஞ்சன் சபாவின் சார்பிலும் என் சார்பிலும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் நாடகத்திற்காக பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. திரு அலெக்ஸ் ராஜா அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு திருச்சிக்கு இதேபோல் நாடக கலைஞர்களுக்கு நாடகங்கள் வழங்குவதற்கு பல முயற்சிகளை எடுத்து சிறப்பாக நடத்தி வருகிறார். நாடகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நாடக குழுக்கள் மிகவும் பாடுபட்டு வருகின்றன. அவர்களுக்கு சரியாக நாடகம் ரிஹர்சல் பார்ப்பதற்கான சரியான இடமில்லை. ஒரு நாடகத்தை நடத்த வேண்டுமென்றால் குறைந்தது ஒரு 20 நாட்களாவது 25 நாட்களாவது நாடகத்திற்கு ரிஹர்சல் பார்க்க வேண்டும். 25 நாட்கள் நாடகம் ரிஹர்சல் பார்க்க வேண்டுமென்றால் 25 நாளைக்கு வரக்கூடிய 15-16 பேருக்கு ஒரு டீ, காபி, ஒரு பிஸ்கெட்டு, வடை இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னாலே அந்த செலவே ஜாஸ்தி ஆகிடுது. இதில் இப்போ ஒரு 15 பேர் நடிக்கிறாங்கன்னா
என்றைக்கு நாடகம் வச்சாலும் நாடகத்துக்கு அன்றைக்கி தான் 15 பேரும் வராங்களே தவிர்த்து மீதி நாள்லாம் 12 பேர் வருவான், 10 பேர் வருவான், 8 பேர் வருவான், எல்லாரோலையும் மீதி பேர் பார்க்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி கஷ்டத்தில் தான் நம்ம நாடகம் போட்டுட்ருக்கோம். அப்படி போட்டும் ஒரு நல்ல ரசிகர்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இன்னும் உற்சாகமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒருத்தரோட இன்டர்வியூவில் பார்த்தேன். அவர் சொன்னார், எனக்கு நாடகம் தான் ரொம்ப பிடிக்கும், சினிமாவில் எனக்கு நிறையா சான்ஸ் வந்தது, நான் அது சினிமாவுக்கு போகல, எனக்கு என்னமோ நாடகம் தான் பிடிக்குது அப்படின்னாரு. இவ்வளோ நல்ல நாடகத்தில் நடிக்கிறீங்களே, நீங்கள் சினிமாவுக்கு போயிருந்தால் நல்ல. இல்லை சார், சினிமாவில் போனால் நான் என்ன தான் சினிமாவில் நடித்தாலும் அங்கே ஆடியன்ஸ் கைத்தட்டினா எனக்கு தெரியாது சார், அது ஸ்க்ரீனில் நிழல் தான் சார் பார்க்கும். ஆனால் நான் நடிக்கிறதே அவங்க நேரில் கைத்தட்டினா அதோட உற்சாகம் எனக்கு மேலே மேலே இருக்கும். இந்த நாடகத்துக்கு தான் அது கிடைக்குமே தவிர்த்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது. எல்லா ஊர்லேயும் ஓடும், எல்லோரும் விசில் அடிப்பாங்க, ஆனால் எனக்கு தெரியாது இல்லை, நான் நடிச்சுட்டு நான் போயிடுவேன், அவ்வளோதானே ஷூட்டிங் எடுத்துகிட்டு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் நாடகம் நடிக்கிறதே அங்கே இருக்கிற ஒவ்வொரு ரசிகரும் கைத்தட்டுறது தான் எங்களுக்கு பெரிய உற்சாகம். நிச்சயமாக இல்லை ஒரு பெரிய பணம் கிடையாது, ஆனால் அந்த உற்சாகத்துக்காகத்தான் நாங்கள் நடிச்சிட்ருக்கோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நிறையா பேர் நம்ம இதில் நாடகத்தை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது, நாடகம்தான் தெரியும்னு சொல்லி நாடகம் போடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டு இந்த காலத்துலேயும் பழைய நாடகங்களை புதுப்பித்து நாடகங்களாக பண்ணி கொண்டு வருகிறார்கள். சென்னையில் நாடகங்கள் நடக்குது, நல்ல நாடகங்கள் நடக்குது. இப்போ கூட கோடை நாடக விழான்னு சொல்லிட்டு ஏப்ரல் ஏதோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த நாடகங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த க்ரௌடு வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 350லேருந்து 500 பேர் வரைக்கும் அந்த நாடகத்தை பார்க்க வராங்க. கிட்டத்தட்ட 15-16 குழுக்கள் நாடகம் போடுது. ஸோ 15-16 குழுக்களும் எல்லா நாடகங்களையும் அட்டன் பண்ணுறாங்க, அதை தவிர்த்து பப்ளிக்கும் வராங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறையா அந்த நாடக நடிகர் சங்கத்திலாம் மெம்பரில் நிறைய பேர் இருக்காங்க. பல தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்களாம் அதிகமாக நாடகத்துக்கு வரது கிடையாது. ஏதோ நீங்களாம் கொஞ்சம் பேர் இவ்வளோ பேர் இன்றைக்கி ஆதரவு தெரிவித்து வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் ரசிகரஞ்சன் சிவா சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ உங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி எங்கள் சபாவிலையும் கஷ்டம் இருக்குது. என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு சீன் இழுக்கிறதுக்கு ஆள் வச்சுருந்தோம், இந்த செட்டு போடுறதுக்கு ஆள் வச்சுருந்தோம். இப்போ அதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. சீன் இழுக்கிறதுக்கோ செட்டு போடுறதுக்கோ ஆளே கிடையாது. எங்களுக்குன்னு பர்மனெண்ட்டாக எலக்ட்ரிஷியன் வச்சுருந்தோம். பர்மனெண்ட்டாக எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு 15,000 ரூபா சம்பளம் கொடுத்து வச்சுருந்தோம். இப்போ பார்த்தா அந்த வேலைக்கு ஆள் கிடையாது. ஸோ அன்னன்னைக்கு யாரையான ஒருத்தரை கூப்பிட்டு மைக்கை பாரு, லைட்டை பாருன்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்ற நிலைமையில் இருக்கிறோம். ஸோ இந்த தொழிலுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இது இருக்குது. சில பேர் வாலண்டியர் பண்ணி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால தான் எங்களால் ஓட்ட முடியுது. இல்லைன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட். இது எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து மீண்டு வருவோம். இன்னும் நல்ல நாடகங்களை அளிப்போம். எங்களால் முடிந்தவரை நாடகத்திற்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அதை செய்து நாடகக்கலையை வளர்ப்போம். நீங்கள் அனைவரும் எப்பொழுது எங்கே நாடகம் நடந்தாலும் வந்து பார்த்து, எங்களுக்கு ஒரு நாடகம் பார்க்குறதுக்கு ஸ்டேஜில் நடிக்கிறவங்கள விட இங்கே கும்பல் கம்மியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும்ல. இந்த ஸ்டேஜில் நடிக்கிறவங்களும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வந்தால் 15 பேர், 4 பேரை கூட்டிகிட்டு வந்தால் 60 பேர் ஆகிடும். அவங்க என்னமோ வந்து நம்ம வீட்டில் நடிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதில் எதுக்கு வெளியில் நடித்தா அதை இவங்கள்ட்ட காமிக்கணும்னு சொல்லி வீட்லேயும் சொல்ல மாட்டாங்க போல இருக்குது. அதனால் அதிகமாக ஆளுங்க வர்றது கிடையாது. ஸோ மேலே மேலே நிறைய ஆளுங்க வந்தால் அது ஒரு உற்சாகமாக இருக்கும். எங்களுக்கும் நிறையா நாடகம், இப்போ எல்லா கலைகளுமே குறைஞ்சி வருது. கச்சேரி பண்ணால் கச்சேரியில் 5 பேர் மேடையில் உட்காந்து பாடுறாங்க, வந்திருக்கிறது 7 பேர் இருக்காங்க, அதில் நாங்கள் 2 பேர் இருப்போம். இதை தவிர்த்து வரவங்க 5 பேர். இதே மாதிரி எல்லாத்துக்கும் குறைஞ்சி போயிடுது. ஒரு பெரிய திடீர்னு ஒரு பெரிய பப்ளிசிட்டி உள்ள ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தால் பாட்டு புரியுதோ புரியலையோ அந்த ஆள் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து உட்காடுறாங்க. ஆனால் நீங்கள்லாம் தான் எந்த விதமான நாடகமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள்லாம் வரீங்க. அதனால் நீங்கள்லாம் தான் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது கண்ணன் அவர்கள் நன்றி கூறுவார்கள். கலைக்குழுவினர் அனைவரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். குரூப் ஸ்டில் எடுக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம்.
தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் வந்து இன்றைக்கி நாடகம் ஒன்று நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து இன்றைக்கி நடத்த வைக்கிறாங்க. நம்ம நாடக நடிகர்கள் வந்து ரியலாக வந்து பேசி நடிக்கிறதுல வந்து எவ்வளோ சிரமம் இருக்குன்னு தெரியும். ஏன்னா உடனே அதை வந்து பேசி நடிக்கும் போது எவ்வளோ சிரமம் இருக்கும். ஆனால் அந்த சினிமாவில் வந்து ஒரு டைலாகை வந்து 10 வாட்டி 10 டேக் எடுத்து நடிக்கிறாங்க. அதுக்கு மக்கள் அவ்வளோ கூட்டம் கூடுறோம். அவங்க பேசுகிறது கூட என்னான்னு கூட தெரியல. அதுக்கு ஒரு டப்பிங் வச்சு பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு அவ்வளோ கும்பல் போகுது. இன்றைக்கி இந்தளவுக்கு சிறப்பாக நாடகம் எடுத்து நடத்துகிறாங்க. இதுக்கு வந்து மேலே நடிக்கிறத விட கீழே உட்காந்துருக்கவங்க கம்மியாக இருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து நம்ம நாடக நடிகர்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்தி ஆங்காங்கே பப்ளிக்கில் வந்து நாடகங்கள் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதை வந்து நமது அன்பு நண்பர் அண்ணன் அலெக்ஸ் ராஜா அவர்கள் வந்து அவர் ஏதாவது முன்னெடுத்து நம்ம நாடக நடிகர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு இந்த வாயில் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிதாமகருக்கு அஸ்தினாபுரத்து அமைச்சனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். ஐயா, தங்களது ஆசியை வழங்குங்கள். ஐயனே, தாங்கள் என்னை அழைத்ததன் காரணம்? அமைச்சரே, நான் காந்தாரம் நோக்கி பயணிப்பதாக உத்தேசம் செய்துள்ளேன். ஆகவே பயணத்திற்கான ஆயத்தங்களை செய்யவே தங்களை அழைத்தேன். ஐயனே, தங்கள் உத்தரவே என் செயல். இதோ இப்பொழுதே ஆயத்தம் செய்கிறேன். தாங்கள் பயணத்தின் நோக்கம் தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. நேத்திரம் இல்லாதவன் தேசம் ஆளக்கூடாது என்கிற சாஸ்திர சம்பிரதாயத்தால் என் மூத்த மைந்தன் திருதராஷ்டிரன் அரசாளவில்லை. என்றாலும் அவனுக்கு மனமுடித்து மகிழலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் பறந்து விரிந்த இந்த பாரதத்தில் எங்கு தேடினாலும் என் மைந்தனுக்கேற்ற மனையாள் அமையவே இல்லை. அதனால்தான் அழகு மிகுந்த பசுமை சோலையால் காந்தாரம் நோக்கி பயணிப்பதாக முடிவு செய்துள்ளேன். காந்தாரம் நோக்கி பெண் தேடப் போகிறீர்களா? பெண் தேடுவதற்காக அல்ல, தேர்ந்தெடுத்து போகிறேன். எனக்கு புரியவில்லை ஐயா. அமைச்சரே, காந்தார நாட்டு மன்னன் சுபலனின் புதல்வி கட்டழகி காந்தாரியை என் மைந்தனுக்கு பெண் கேட்கப் போகிறேன். காந்தாரியும் திருதராஷ்டிரனை போல? இல்லை இல்லை இல்லை, கயல் போல் விழிகளை கொண்டவளாம் காந்தாரி. அமைச்சரே, பூமியில் மானிடர்களின் வாரம் தாங்க முடியவில்லை. எனவே இனி பிள்ளை செல்வங்களுக்கான வரமளிப்பதை தவிருங்கள் என்று பூமாதேவி ஈசனிடம் கோரிக்கை வைத்தும் அதையும் தாண்டி அந்த ஈசனை நோக்கி கடும் தவம் புரிந்து மன்றாடி 100 குழந்தைகளை பெறுவதற்கான வரத்தை பெற்றவள்தான் காந்தாரி. காந்தார வம்சத்து பெண்கள் வன்மை படைத்த பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதில் பெரும் திறமை கொண்டவர்கள். அதனால்தான் காந்தாரம் நோக்கி பயணிக்கிறேன். நல்லது ஐயா, இப்பொழுதே உங்கள் பயணத்திற்கான ஆயத்தங்களை நான் வருகிறேன்.
இந்திராணி, என் இதயம் மகிழ்ச்சியால் திகழ்கிறது. கடுமையான தவம் செய்து 100 புதல்வர்களுக்கான வரத்தினை எல்லாம் வல்ல ஈசனிடமிருந்து பெற்றுவிட்டேன். தகுதி வாய்ந்த மணாளன் எனக்கு அமைந்துவிட்டால் 100 செல்வங்களை பெற்று மகிழ்வோடு வாழ்ந்திருப்பேன். இந்திராணி, வா. எனது செல்வங்களை பாராட்டி சீராட்டி நீர்தான் வளர்க்க வேண்டும். என்ன, சரிதானே? இளவரசர் உத்தரவை மீற முடியுமா? அப்படியே ஆகட்டும். காந்தார ராஜனே, சுபலனே, நலம்தானே? நலமே ஐயா, வரவேண்டும் வரவேண்டும். தங்கள் வருகையால் நான் எல்லையில்லா ஆனந்தமடைந்தேன். தங்களின் பொற்பாதம் பட்ட எனது கொலுசபை புனிதமடைந்தது. குருகுல தோன்றலே, இன்று முதல் இக்காந்தாரத்தின் தாங்களே மகாராஜா. சுபலா, உனது அன்பிற்கும் அளவற்ற உபசரிப்புக்கும் எனது பாராட்டுக்கு. சுபலா, என் சபதம் உனக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த காந்தார தேசத்திற்கு என்றுமே நீதான் மகாராஜா. பாரதத்தின் பிதாமகரே, வருக வருக வருக. திடீரென்று எங்கள் தேசம் நோக்கி வந்த காரணம்? யார் இந்த வீரன்? எனது மகன் சகுனி, எனது 100 புதல்வர்களின் இளையம். பலே 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 புத்திசாலி, அதிலும் மதிநுட்பமுள்ள மைந்தன். இப்போது உன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். பிதாமகரே, அதையும் நான் அறிவேன். அதேபோல் ஒரு செயலையும் முறையோடு செய்ய வேண்டும். அதையும் நான் அறிவேன். அதற்காக நான் உங்களை அஸ்தினாபுரத்திற்கு வரவழைப்பதை விட நான் உங்களை நாடி வந்ததுதான் நான் நினைக்கும் செயலுக்கு சாலச் சிறந்தது. இது புரிகிறதா? புரிகிறது, நன்றாகவே புரிகிறது. வயதில் மட்டும் முதிர்ச்சி அல்ல தாங்கள். அறிவு, வீரம், விவேகம், ஆற்றல் எல்லாவற்றிலும் உங்கள் வயது தெரிகிறது. ஆனாலும் நீ என்னை விட அதிமேதாவி. பிதாமகரே, கால விரயம் வேண்டாம். தங்கள் வந்த நோக்கம் தெரிந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நல்லது. சுபலா, அஸ்தினாபுரத்தின் மகாராஜன் திருதராஷ்டிரனுக்கு உன் மகள் காந்தாரியை பெண் கேட்டு வந்திருக்கிறேன். மனம் முடிக்க சம்மதமா? ஆஹா ஆஹா ஐயா, நான் செய்த பாக்கியம்தான் என்னவோ. குருகுலத்தோரின் சம்பந்தம் கிடைக்க நான் புண்ணியம் செய்தவனே. அஸ்தினாபுரத்துக்கே பட்டத்தரசியாக போகும் என் மகள் மிகவும் கொடுத்து வைத்தவள். மைந்தா, அந்த புறத்தில் இருக்கும் உனது சகோதரி காந்தாரியை அழைத்து வர பணிப்பெண்ணிடம் ஆணையிடு. இதோ. சுபலா, அவசரப்பட்டு முடிவு செய்ய வேண்டாம். ஏனென்றால் இது உன் மகளின் வாழ்க்கை பிரச்சனை. ஆகவே அவளையும் கலந்து ஆலோசித்து அவள் விருப்பத்தையும். என் கருத்துக்கு மாறுபட்டவள் அல்ல என் மகள். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனாலும் நான் சொல்ல வந்ததை முழுமையாக கூறுங்கள், தயக்கம் வேண்டாம். தாங்கள் எது கூறினாலும் அது எனக்கு வேதவாக்கு. காந்தாரி, தந்தையே, என்னை அழைத்த காரணம்? ஆறுமா, பாரதத்தின் பிதாமகர் வந்திருக்கிறார். பீஷ்மர் ஆசி பெற்றுக்கொள்.
காந்தாரி, நீ செல்லம் பெற்று சுபீட்சமாக இருப்பாயா. காந்தாரி, சுபலா, உன்னை நான் கட்டாயப்படுத்தவோ அல்லது உன் விருப்பத்திற்கு மாறாக நடக்கவோ நான் தயாராக இல்லை. உனக்கு விருப்பம் இருந்தால் சம்மதம் கொடு, இல்லை என்றால் மறுத்துவிடு. பிதாமகரே, உங்களின் கூற்று மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. கரும்பு தின்ன கூலியா? ஹஸ்னாபுரத்து பட்டத்தரசனைத்தான் என் மகள் காந்தாரி மணமுடிக்கப் போகிறாள், இது சத்தியம். அவசரப்பட்டு விட்டாயே சுபலா. பிதாமகரே, என் தங்கை காந்தாரியை தங்களுக்கு பிடிக்கவில்லையா? அப்படியல்ல, காந்தாரியை மணப்பதற்கு என் மைந்தன் தான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படி என்றால் என் புதல்வன் திருதராஷ்டிரன் பிறவி குருடன். பிறவி குருடனா? சுபலா, சத்தியம் செய்து விட்டோம் என சஞ்சலம் கொள்ள வேண்டாம். உனக்கு விருப்பம் இருந்தால் மணநாள் குறித்து செய்தி அனுப்பு. விருப்பம் இல்லை என்றால் தயக்கமின்றி தூதனுப்பு. நான் வருந்த மாட்டேன். வருகிறேன். மைந்தா, தந்தையே, அவசரப்பட்டு சத்தியம் செய்துவிட்டேன். மைந்தா, விதி விளையாடுகிறது. விதியின் பெயரால் விபரீதத்தை விலைக்கு வாங்க வேண்டாம். வஞ்சித்தே பழக்கப்பட்டவர்கள் குறுங்குலத்தவர்கள். இந்த சம்பந்தமே நமக்கு தேவையில்லை. வஞ்சனையோ சதியோ எதுவாயினும் சரி, நான் தானாகவே சத்தியம் செய்து கொடுத்தேன். அதற்காக என் தங்கையை பலியிட வேண்டுமா? உண்மை. இருப்பினும் குருகுலத்தோரின் பகை நமக்கு வேண்டாம். விதியின் பெயரை சொல்லி யாக பசுவல்ல பலி கொடுக்க என் தங்கை காந்தாரி. பிடிவாதம் வேண்டாம் மகனே. பரசுராமரையே வென்ற பிதாமகர், பிறரால் வெல்ல முடியாத வீரர். பெண் கொடுத்து பெறப்போகும் உறவும் நமக்கு தேவையில்லை. அதற்காக இந்த சம்பந்தம் நமக்கு தேவையில்லை. இளரத்தம். 100 பேரும் சிங்கங்கள் நாங்கள். நன்கறிவேன். எனது புதல்வர்களின் பராக்கிரமத்தை நான் நன்கறிவேன். இருப்பினும் நான் சத்தியம் செய்து விட்டேன். அரசன் வாக்கு காப்பதே நன்மக்களின் நியதி. இன்னும் 7 தினங்களுக்குள் ஹஸ்னாபுரத்து திருதராஷ்டிரனுக்கும் என மகள் காந்தாரிக்கும் திருமணம். மன்னனின் ஆணையது. மணநாள் குறித்து தூது அனுப்பு. உத்தரவு மன்னா. பார்க்கும் இடமெல்லாம் மலர் சோலைகள், பளிங்கு போல் மண்டபங்கள், பனித்துளியில் முத்தொளி பெற்று ஜொலிக்கும் மடாடங்கள். ஆகா ஆகா, அஸ்தினாபுரம் அழகோ அழகு. இந்த அஸ்தினாபுரத்தின் மகா சக்கரவர்த்தியான திருதராஷ்டிரரின் தேவி நான். நாளை எனக்கு மணநாள், மறக்க முடியாத நாள். நான் பட்ட மகிழ்ச்சி ராஜமாதா. நான் எவ்வளவு பாக்கியம் செய்தவள் நான். காந்தாரி, பாக்கியம் செய்தவள் அல்ல, நீ துர்பாக்கியவதி. நாளை உனக்கு மணநாள் அல்ல, மறக்கப்பட வேண்டிய நாள். இந்திராணி, என்ன புலம்புகிறாய் நீ? அஸ்தினாபுரத்தின் மூத்த அரசகுமாரனுக்கு நீ மனைவியாக போறது உண்மைதான். ஆனால் இந்த நாட்டின் மகுடம் நீ மணக்க போகும் மணாளனின்
சிரசில் இல்லை. ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பவர் உனது மணாளனின் இளைய சகோதரர் பாண்டு மகாராஜா. விந்தை மிகு செய்தி. பீஷ்மர் என்னை தேடி பெண் கெட்டு வரும்போது பெற்றவரும் மற்றவரும் மறுக்க இந்த அஸ்தினாபுரத்தின் பட்ட மகிழ்ச்சியாக ராஜா மாதாவாக ஆவேன் என்ற ஆவலில் தானே சம்மதித்தேன். ஏமாந்து விட்டாய் காந்தாரி, நீ ஏமாந்து விட்டாய். என்ன, மூத்த குமாரன் இருக்கும்போது இளையவருக்கு மகுடமா? விதியின் குற்றமா இல்லை வஞ்சகத்தின் வலையா தெரியவில்லை எனக்கு. ஆனாலும் உனது மணாளன் திருதராஷ்டிரன் ஒரு நாளும் மகுடம் தரிக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு பிறவி குருடர். அரச சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி பார்வையற்றவர் ஒரு நாளும் அரியணை ஏற முடியாதாம். நான் மணக்கப் போகும் மணாளர் ஒரு பிறவி குருடரா? நீ சொல்வது உண்மையா? ஆம். இத்தகவல் என் தந்தைக்கும் மற்றவர்களுக்கும் தெரியுமா? தெரியும். குருகுலத்திலேயே தெல்ல தெளிந்த பிதாமகன் விஸ்மர் வார்த்தை ஜாலத்தால் அவசரப்பட்டு உன் தந்தையார் சத்தியம் செய்து விட்டார். ஆனாலும் அது உனக்கு ஏன் பெண் குலத்திற்கே செய்யப்பட்ட துரோகம், வஞ்சகம். வஞ்சிக்கப்பட்டுள்ளாய் நீ காந்தாரி. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, புறப்படு நீ. வஞ்சகம் நிறைந்த இந்த அஸ்தினாபுரத்தின் மேன்மக்கள் அவமானப்பட்டு நிற்கட்டும். யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக நாம் காந்தாரம் சென்று விடுவோம். வா. வேண்டாம் என்றார். வேண்டாம். அப்படி நான் செய்தால் என் பெண்மைக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும். ஆம், அது மட்டும் அல்லாது தந்தை சொல் மீறினால் காந்தாரி என்ற பழி சொல்லும் என் மீது விழுந்துவிடும். என் விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அதற்காக விதியை சொல்லி நீயே வீணாக வெந்தனையில் விழப்போகிறாயா? இல்லை, நான் ஏமாந்து விட்டேன், வஞ்சிக்கப்பட்டு விட்டேன். ஆனாலும் ஏற்கனவே நான் முடிவு செய்தேன். ஆம், இப்பிறவியில் திருதராஷ்டிரன் மட்டும்தான் என் கணவராக இருக்க முடியும். பிறவி குருடராக ஆனாலும் என் உள்ளத்தில் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் இடம் கொடுப்பேன். அவரையே நான் கரம் பிடிப்பேன். காந்தாரி, என்ன சொல்லுகிறாய் நீ? விழித்திருந்த நான் விழிகள் திறந்திருக்கும் போதே ஏமாற்றப்பட்டேன். காந்தாரத்தில் இருந்து வரும்பொழுது எவ்வளவு கற்பனைகள், ஆசைகள், கனவு கோட்டைகள் எல்லாமே தூள் தூளாகி போய்விட்டன. ஆனாலும் அவர் காண முடியாத காட்சியை இனி நானும் காண மாட்டேன். ஆம், என் வாழ்நாளில் நான் எதையுமே பார்க்க விரும்பவில்லை. இதோ இந்த கச்சையை கொண்டு என் நேத்திரங்களை மறைத்துவிடு, என் விழிகளை இறுக கட்டு. இனி என் விழிகளுக்கு இருள் மட்டும்தான் சொந்தம். கட்டிவிடு. நான் சொல்வதை கொஞ்சம் கேள். வீணாக வாய் வார்த்தை வேண்டாம். கட்டிவிடு, சொன்னதை செய், இது சத்தியம். ஐயோ காந்தாரி, அன்று விளையாட்டுக்காக கண்களை கட்டி விளையாடினாயே, இன்று நீ மணக்க போகும் மலானனுக்காக உன் நேத்திரங்களை
துணிந்து உனது கண்களை கட்டி மறைத்துக் கொண்டாயே. விதியோ சதியோ எதுவாக இருப்பினும் வீழ்ந்து விட்டேன் நான். இனி வாழ்ந்து காட்டுவேன். ஆம், யாரது யாரது அங்கே? பிதாமகன் பீஷ்மர். பாருங்கள். வணக்கம். என்னம்மா இது, கண்கட்டு விளையாட்டா? இல்லை, இது விதியின் விளையாட்டு. ஏனம்மா இந்த சோகம்? ஆம், வஞ்சகத்தில் விழுந்து விட்டவளின் இதயம் நெருப்பாய் சுடுகிறது. வஞ்சமா? என்ன சொல்கிறாய் நீ? பஞ்சகத்திற்கு அத்தினாபுரத்தில் பஞ்சமா என்ன? காந்தாரி, புரியவில்லையே உன் பேச்சு. சிற்றரசன் பெற்ற பெண்தானே. முதலில் மணமேடை அமைத்து மணமக்கள் ஆக்கிவிட்டால் பிறகு வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணிதானே உண்மையை மறைத்து விட்டீர்கள். உண்மையை மறைத்து விட்டோமா? ஆம், அதனால்தான் சபதம் செய்து என் கண்களை நான் கட்டிக்கொண்டேன். சபதமா? என்ன சொல்கிறாய் நீ? நான் கரம் பிடிக்க போகும் மணவாளர் பிறவி குருடர் என்று தெரிய வந்ததுமே அவர் காணாத உலகினை நானும் இனி காண மாட்டேன் என்று என் நேத்திரங்களை கச்சையை கொண்டு மறைத்து விட்டேன். கண்கள் இருந்தும் நான் குருடியாகிவிட்டேன். காந்தாரி, என்னம்மா முடிவு இது? என்ன முடிவு இது? அவசரப்பட்டு விட்டாயே காந்தாரி, அவசரப்பட்டு விட்டாயே. அவர் காணாத உலகம் எனக்கு எதற்கு? அதனால்தான் என் நேத்திரங்களை மறைத்துக் கொண்டேன். பிதாமகரே, 100 பெற்று வாழ்வா என்று ஆசீர்வதித்தீர்களே, அதற்கு கிடைத்த பரிசுதான் இது. இப்போது உங்களுக்கு திருப்திதானே? ஐயோ காந்தாரி, இப்போதும் நான் சொல்கிறேன், என் மீது குற்றமில்லை. உன் தந்தை உன்னிடம் உண்மையை கூறவில்லை என்று எண்ணுகிறேன். இதோ பார் காந்தாரி, இந்த திருமணத்தில் உனக்கு விருப்பமில்லை என்றால் இப்போதே கூறிவிடு. நாளை நடக்கப் போகும் திருமணத்தை நானே தடை செய்து விடுகிறேன். பிதாமகரே, என்ன கூறுகிறீர்கள்? ஆம் காந்தாரி, ஆம். இயற்கையிலேயே நீ பெற்றிருக்கின்ற நேத்திரங்களை மறைக்க வேண்டாம். அகற்றி விடு கச்சையை, மறந்து விடு சபதத்தை. மறந்து விடுவதா? முடியாது. அது மட்டும் என்னால் முடியவே முடியாது. ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் தெய்வம் என்பார்கள். எது எப்படி இருந்தாலும் என் சபதத்தை நான் மறக்க மாட்டேன். ஆம், இனி நான் நேத்திரம் இழந்தவள்தான். நான் நேத்திரம் இழந்தவள்தான். இது சத்தியம். காந்தாரி, இதுதான் உன் விருப்பம் என்றால் நான் என்ன செய்ய முடியும்? காந்தாரி, அந்த நாளில் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற ராஜ்யபாரத்தை துறந்து காலம் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் என்று நான் செய்த சபதத்தையும் மிஞ்சிவிட்டதம்மா நீ செய்துள்ள சபதம். காந்தாரி, நீ சாதாரண மானிட பெண்ணே அல்ல, தெய்வ பிறவி அம்மா, நீ தெய்வ பிறவி. காந்தாரி, என் மீது பிழை இருந்தால் என்னை மன்னித்து விடம்மா. பிதாமகரே, தாங்கள் அப்படி சொல்லாதீர்கள். மாமா, தாங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். எழுந்திரம்மா, நான் வருகிறேன். இந்திராணி, இந்திராணி, ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? இந்திராணி, நீ இன்று போல் இதே போல் என்றென்றும் கடைசி வரை என்னுடன் இருப்பாயா? சொல் இந்திராணி, சொல். என்ன வார்த்தை சொல்லிவிட்டாயே? என் உடலில் உயிர் மூச்சு நீ. இறுதி வரை உனக்கு பணிவிடை செய்வதுதான் எனக்கு ஆனந்தம். காந்தாரி,
நான் உன்னை விட்டு பிரிவதென்றால் அது என் மரணமாகத்தான் இருக்கும். நன்றி நன்றி இந்திராணி. காந்தாரம் விட்டு வரும்போது என் ஆசை கனவுகள் இங்கு வந்ததும் அழிந்து போய்விட்டன. ஆனாலும் மூத்த அரச குமாரனை கைப்பிடித்து ஈசன் எனக்களித்த வரத்தை கொண்டு 100 புதல்வர்களை பெற்று மகிழ்வோடு வாழ்ந்திருப்பேன். ஆம் ஆம், இந்த அஸ்தினாபுரத்தின் ராஜமாதா நான். ராஜமாதா நான் ராஜமாதா ராஜமாதா. இந்திராணி, என்னை அந்த புறத்திற்கு அழைத்துச் செல். கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே, கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே. கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே, கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே. காந்தாரி, என்ன அழகு! குயில் போன்ற குரல், ஆஹா, இனிமையாக இருக்கிறது. காந்தாரி, காந்தாரி, ஆஹா, என்ன இனிமை, என்ன இனிமை! செவிக்குள் தேன் பாய்ந்தது போல் இருக்கிறது. ஆஹா, கனவே, கனவே இவ்வளவு இனிமை என்றால் நினைவு. ஆஹா, ஆஹா, காந்தாரி, 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 தேவி, தேவி, எங்கிருக்கிறாய் தேவி? என்ன ஆயிற்று? இருக்கிறேன். இதோ
அருகில் வா தேவி, அருகில் வா. என்ன தேவி, என்ன ஆயிற்று, என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை, ஒரு சிறிய இடையூறு, அவ்வளவுதான். என்ன என்ன இடையூறு? இடையில் நிறைய ஆசனங்களை போட்டு வைத்திருப்பார்கள் போலிருக்கிறது, அதுதான். என்ன ஆசனம் தேவி, என்ன? இல்லை, நமக்கு வேண்டாத பொருட்களை போட்டு வைத்திருப்பார்கள் போலிருக்கிறது, அதான். இதோ நானே வருகிறேன். தேவி, வந்துவிட்டேன். தேவி, தேவியும் என்னை போல் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. நினைத்தாலே நெஞ்சம் நடுங்குகிறது, கேட்கவும் வாய் கூசுகிறது. ஆயினும் மனம் மலை மோதுகிறது. தேவி என்னை போல் இருக்கக்கூடாது. தேவி, தேவி, உண்மையை சொல், உண்மையை சொல். நீயும் என்னை போல்? இல்லை பிரபு, நான் குருடி இல்லை. அதானே பார்த்தேன். பிதாமகன் பீஷ்மர் என்னை ஏமாற்ற மாட்டார். நாயகனுடன் தனித்திருக்கும் வேலை புதுமையான அனுபவம் அல்லவா? அதுதான் ஆசை கனவுகள் சிறகடித்து பறக்க இருக்கும் தடைகளை கூட மறந்து விட்டாய், அப்படித்தானே? பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். நான் மணக்கப் போகும் மணாளர் பிறவி குருடர் என்று அறிந்ததும் தாங்கள் பார்க்க முடியாத உலகினை நானும் பார்க்க மாட்டேன் என்று சபதம் செய்து என் நேத்திரங்களை கச்சையை கொண்டு மறைத்து விட்டேன். என்ன? எதற்காக? வேண்டுமென்றே? இல்லை, நீங்கள் காண முடியாத காட்சியை நானும் பார்க்க மாட்டேன், எனக்கும் தேவையில்லை என்று சபதம் செய்துதான் என் நேத்திரங்களை மறைத்துக் கொண்டேன் கச்சையை கொண்டு. ஐயோ, என்ன கொடுமை இது! எதற்காக இந்த கடுமையான சபதம்? உன் துணை கொண்டு இந்த உலகை உலா வரலாம் என்று இருமாந்து இருந்தேனே. என் எண்ணங்களை மண்ணுக்கு இரையாக்கி விட்டாயே, என் ஆசைகளை அழித்து விட்டாயே. பிறவியிலேயே கண்களை இழந்து நான் படும் துயரங்கள் போதாதா? அதில் நீயும் பங்கு பெறத்தான் வேண்டுமா? வேண்டாம் காந்தாரி, வேண்டாம் காந்தாரி. பிறந்ததிலிருந்தே குருட்டுக்கும் இருட்டுக்கும் பழக்கப்பட்டவன் நான். இந்த அரண்மனை, அந்த புறம், ஏன் இங்குள்ள ஒவ்வொரு திக்கும் என்னால் அறிந்து நடமாட முடியும். ஆனால் காந்தாரி, அது உண்டால் முடியாது. கணவன் கண்ணிழந்தவன் என்பதால் தானே அவன் காணாத காட்சிகளை நீயும் காண வேண்டாம் என்று கண்களை கச்சையால் மூடிக்கொண்ட நீ ஒரு தெய்வ பிறவி, மாந்தரில் ஒரு மாதரசி. இருப்பினும் வேண்டாமே இந்த சபதம். பிரபு, தங்களிடம் நான் வேண்டுவதெல்லாம் ஒரே ஒரு வரம்தான். ஏதோ அவசரப்பட்டு காந்தாரி சபதம் செய்து விட்டால் அதை காப்பாற்ற சக்தியற்றவளாய் ஆகிவிட்டாள் என்ற பழிச்சொல் என் மீது விழுந்து விடாதபடி காந்தாரி, விட்டுவிடு உன் சபதத்தை என்று தங்களின் வாய்மொழியாக மீண்டும் என்னிடம் கூறிவிடாதீர்கள் பிரபு. காந்தாரி, இருதலை கொள்ளி எறும்பா என்னை தவிக்க விட்டு விட்டாய். என் ஆசை கனவுகள் ஒருபுறம், உன் பதிவிரதா தர்மம் மறுபுறம். என் ஆசை கனவுகளை துறப்பதா, உன் பதிவிரதை தர்மத்தை ஏற்பதா? எதை மேற்கொள்வது நான்? எதை மேற்கொள்வது? பிரபு, நான் உங்கள் மனைவி, உங்கள் உடைமை, அடிமை. உங்கள் சொற்படி கேட்டு அடிபணிந்து நடப்பதே எனது கடமை. அதுதான் எனக்கும் பெருமை. ஆனாலும் என்ன ஆனால் காந்தாரி? சொல் காந்தாரி, சொல். தங்களை மணப்பதற்காக காந்தாரம் விட்டு வேண்டிய சீதனங்களோடு என் பெற்றோரும் மற்றவர்களும் வந்து அத்தினாபுரத்தின் மருமகளாக்கி விட்டு மீண்டும் காந்தாரம் சென்று விட்டனர். ஆனால்
நான் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு இருப்பேன். உன் பாதுகாப்பிற்காக உன்னை விட்டு பிரியாமல் இருப்பேன் என்று பாசத்தோடு கூறிய எனது சகோதரன். ஆமாம் ஆமாம், என் மைத்துனன். அவர்தான் ராஜாங்க விஷயமாக காந்தார நாட்டிற்கே திரும்பிவிட்டதாக கூறினார்களே, என்ன ஆயிற்று அவருக்கு? இறுதி வரை உன்னோடுதான் வாழ்வேன் என்று உறுதி பூண்டு வந்தவர் என் சகோதரன் சகுனி. அவர் திரும்பவும் காந்தாரம் சென்று விட்டதாக கூறுகிறார்கள். அதை என்னால் நம்ப முடியவில்லை. உண்மை வேண்டும் எனக்கு. அதற்கு அதற்கு தங்களது உதவி வேண்டும் எனக்கு. தங்களது உதவி வேண்டும் எனக்கு பிரபு. காந்தாரி காந்தாரி, கணவனுக்காக கண்களையே கச்சையால் கட்டிக்கொண்ட உனக்காக அவரை எங்கிருந்தாலும் கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவிடுகிறேன். என் மைத்துனன் சகுனியை விரைவில் உன் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறேன். போதுமா காந்தாரி, போதுமா? மகிழ்ச்சி பிரபு, மகிழ்ச்சி. தேவி, என்னை அழைத்தீர்களாமே? ஆமாம் காந்தாரி. ஏன்? உன் சகோதரன் நம்முடைய அரண்மனையில் தான் இருக்கிறார். அதை சொல்வதற்காகத்தான் உம்மை அழைத்தேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஆமா, ஏதோ சிந்தனையில் இருக்கிறது போல். பிரபு. ஆம் காந்தாரி. ஏன் மௌனம்? ஆம், அரச நீதியால் மறுக்கப்பட்ட இந்த மணிமகுடம் என் தலையில் அமரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை நீ கண்களை கட்டிக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இந்த மகுடம் எனக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லியிருப்பாய் அல்லவா? வேண்டாம் பிரபு, வேண்டாம். தங்கள் சகோதரன் கானகம் சென்றிருக்கும் இந்த நேரத்தில் அவர் மூலமாக தற்காலிகமாக கிடைக்கப்பட்ட மகுடம் இது. சாஸ்திரத்தின் பெயரால் தங்களிடமிருந்து பறித்துக் கொள்ளப்பட்ட மகுடம் இது. மறந்து விடாதீர்கள். சகோதரி காந்தாரி. சகோதரரே, வந்துவிட்டீர்களா? என்ன, என் மனநாள் அன்று பார்த்தது. இன்று வரை தங்களை பார்க்க முடியவில்லையே. சகோதரி காந்தாரி, உன் சபதத்தை மறந்து பேசுகிறார். உன்னால் எப்படி என்னை காண முடியும்? ஆமாம், உண்மைதான். ஆனாலும் குரல் கேட்க செவி உள்ளதே. உண்மைதான் காந்தாரி, உண்மைதான். ஆனால் குருகுலத்தவரின் வஞ்சத்தை நெஞ்சத்தில் மறக்க முடியாமல் நான் அஸ்திராபுரத்தின் நகர்வலம் சென்றிருந்தேன். அதான் இப்போது வந்து விட்டேனே. இருவரும் நலம்தானே? நலம் வைத்துள்ளரே. நலம் சகோதரரே. தாங்கள்? நலமே சகோதரி, நான் நலமே. மைத்துனரே, தற்காலிகமாக என் சிரசில் ஏறிய இந்த மகுடம் நீடித்திருக்க வழியே இல்லையா? இல்லை, இல்லவே இல்லை. இந்த மகுடம் உரியவன் உரிமைக்காக காத்திருக்கிறது. என் சகோதரன் பாண்டுவுக்காக தானே? இல்லை, இல்லவே இல்லை. எதிர்காலத்தின் அஸ்தினாபுரத்தின் மன்னனுக்காக என்
மருமகனுக்காக. புரியவில்லையே எனக்கு. மைத்துனரே, என் சகோதரியின் வயிற்றில் பிறக்கப் போகும் மூத்தவனுக்காக இந்த மகுடத்தை சூட்டி அழகு பார்த்தேன். இல்லையா காந்தாரி? மன்னிக்கவும் ராஜமாதா. ஆம் ஆம், இரவளைய கிடைக்க பெற்ற ராணி பட்டம் எனக்கு தேவையில்லை. ஈசனின் அருளால் நான் பெறப்போகும் எனது மூத்த மகன் எனக்கு ராஜமாதா அந்தஸ்தை வழங்குவான். நானே ராஜமாதா. அந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். புரிகிறதா மைத்துனரே? புரியும். தேவி, கர்ப்ப காலம் முடிந்தும் பிரசவிக்கும் நேரம் வந்தும் பிள்ளை பேருக்கான சூழல் தெரியவில்லையே. இல்லை இந்திராணி, ஈசன் எனக்களித்த வரத்தின்படி என் வயிற்றில் என் குழந்தைகள் வளருவதும் அங்க அசைவையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். பிறக்கப் போகும் எனது மகன் இந்த அஸ்தினாபுரத்தில் ஆளக்கூடிய அரசன் அல்லவா? ஆட்டம் காட்டாமல் பிறப்பானா? இங்கே பாரடி, இந்த உலகில் காட்ட வேண்டிய வித்தையை எல்லாம் எனது மகன் இப்போதே என் வயிற்றில் காட்டிக் கொண்டிருக்கிறான். விரைவில் உதிப்பார்கள் எனது புதல்வர்கள், விரைவில் உதிப்பார்கள். மன்னிக்க வேண்டும். பாண்டு மகாராஜாவுக்கு புத்திரன் பிறந்திருப்பதாக செய்தி வந்திருக்கு. என்ன? பாண்டு மகாராஜாவுக்கு புத்திரரா? மனைவியோடு கூடி மகிழ்ந்தாள் மாண்டு விடுவா என்று சாபம் பெற்ற அவருக்கு குழந்தைகளா? புரியவில்லையே எனக்கு. சகோதரி காந்தாரி, முன்னொரு காலத்தில் துர்வாச முனிவர் அளித்த மந்திரத்தாலும் தர்மதேவையின் அருளாலும் புத்திரத்தை பெற்றெடுத்திருக்கிறாள் குந்தி தேவி. யுதிஷ்டன் என்று பெயர் சூட்டி இருக்கிறார் பாண்டு மகாராஜா. அப்படியா? மூத்தவள் பெறத்தவறிய பாக்கியத்தை சிறியவள் குந்தி தேவி பெற்றுவிட்டார். என்ன? மூத்தவன் என்ற முறையில் யுதிஷ்டருக்கு முடிசூட்டி மன்னனாக்குவார்கள். மூத்தவன் என்ற முறையில் யுதிஷ்டன் யுவராஜனாகி விடுவான். காந்தாரி, இனி எடுக்கும் முடிவுகளை சரியாக முடிவிடும். நான் வருகிறேன். குந்திக்கு மகன் பிறந்து விட்டானா? குந்திக்கு மகன் பிறந்து விட்டானா? அப்படி என்றால் என் வயிற்றில் வளர்வது குழந்தையா அல்லது வெறும் மாமிச பிண்டமா? எனது மகன் இன்று பிறப்பான், நாளை பிறப்பான் என்று நான் வளர்த்த ஆசை கனவுகள், என்னை சேர்ந்த இந்த அத்தினாபுரத்தின் மக்களின் ஆசை கனவுகளும் நிராசையாகிவிட்டதா? இனி எல்லோரும் அந்த குந்தி தேவியை தான் ராஜமாதாவாக ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாரது பார்வையும் அவள் மீதுதான் சாயும். என் வயிற்றில் இருக்கும் இந்த சதை பிண்டங்கள் இனி பிறந்தாள் என்ன, இறந்தாள் என்ன, எல்லாமே எனக்கு ஒன்றுதான், எல்லாமே எனக்கு ஒன்றுதான். இந்திராணி, உலக்கையை எடுத்துக் கொண்டு வா, எடுத்துக் கொண்டு வா. சீக்கிரம் சொன்னதை செய். என் வயிற்றில் ஓட்டி அடி, ஓட்டி அடி, அழைத்துக் கொண்டே இரு.
பேராசைக்காரி, பொறாமை உள்ளம் கொண்டவளே, பதிவிரதையாய் இருந்தும் கூட பாவச் செயல் புரிகின்றாய் நீ. 100 புதல்வர்களை ஈஸ்வரிடம் வரமாக பெற்ற நீ பிறந்து விட்டான் பாண்டுவிற்கு மைந்தன் என்று கேள்வியுற்றதும் உன் வயிற்றிலேயே அடித்துக்கொண்டு உனது புதல்வர்களையே மாமிச பிண்டமாக வெளியிட்டு விட்டாயே பாவி. வியாசர் பெருமானே, விதி என்ற பெயரால் பஞ்சகத்தை மனதில் வைத்து சாஸ்திரத்தின் பெயரால் பெண் குலத்திற்கு குருகுலம் செய்த துரோகங்கள் உங்களுக்கு தெரியவில்லையா? கண்ணிழந்த கணவருக்காக கண்களை கட்டிக்கொண்டு பதிவிரதையாய் வாழ்ந்த எனக்கு ராஜமாதா பட்டத்தை கூட என்னால் சூடிக்கொள்ள முடியவில்லையே, சூடிக்கொள்ள முடியவில்லையே. சிவனின் அருளால் நான் செய்த தவம், நான் பெற்ற வரம் எல்லாம் என்னவாயிற்று, எங்கே போயிற்று? எல்லாம் விதிப்படியே நடக்கும். ஈசன் கொடுத்த வரம், பீஷ்மரின் வாழ்த்து, நான் வழங்கிய ஆசி, இவற்றை பொய்யாக்கவா இந்த செயல் புரிந்தாய்? நடக்காது உன் எண்ணம், பொய்க்காது ஈசன் அருளிய வரம். பெண்ணே, இதோ உன் கர்ப்பத்திலிருந்து கலைந்த இந்த மாமிச பிண்டங்களை பகிர்ந்து 100 குடங்களில் இட்டு பாதுகாப்பேன். உரிய காலம் வந்தவுடன் ஈசன் குறித்த நேரத்தில் இந்த குடங்கள் வெடித்து சிசுவாக உருப்பெற்று குழந்தைகளாய் வெளிப்படும். முதலில் பிறப்பவன் துரியோதனன், அடுத்து துச்சாதனன், பிறகு சுயோதரன், இப்படி 100 புத்திரர்கள் அவதரிப்பார்கள். பிறகு எஞ்சிய ஒரு பிண்டத்திலிருந்து உனது விருப்பப்படி ஆசைக்கு ஒரு மகள் துச்சலை என்ற பெயரில் பிறப்பாள். இது நடக்கும். ஐயனே, 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 இதில் என் தவறு? இது உன் குற்றமல்ல காந்தாரி, இதுதான் விதியின் நியதி. வியாசரின் கூற்றுப்படியே 100 குடங்களில் 100 புதல்வர்களும் துச்சலை என்ற சகோதரியும் தோன்றுகின்றனர். இடையே குந்தி தேவிக்கு தருமனுக்கு பின்னர் முறையே பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என குழந்தை செல்வங்கள் பிறக்கின்றன. திருதராஷ்டிரனின் குழந்தைகள் 100 பேரும் கௌரவர்களாகவும் பாண்டுவின் புதல்வர்கள் பாண்டவர்களாகவும் வளர்கின்றனர். காலச்சக்கரம் சுழலுகிறது. இனி என்ன? தலைமகனால் கேடு வருமா? ஆம், அப்படித்தான் கூறினார் ஜோதிடர். தாய்மாமனால் தலைமகனுக்கு கேடு, குலநாசமும் ஏற்படும் குழந்தையால் என்று கூறினார். இக்குழந்தையை கொன்றால்தான் குருகுலத்தின் அழிவை தடுக்க முடியும் என்றும் கூறினார். ஆமைதான், குருகுலத்தின் அழிவை தடுக்கும் பொருட்டு குழந்தையை கொன்றுவிடலாம் என்று நானும் விதுரனும் நன்றாக ஆலோசித்துதான் இந்த முடிவை செய்துள்ளோம். அதற்கு உங்களின் அனுமதி வேண்டுமண்ணா? விதுரா, என்ன இது அநீதி? எவனோ ஒரு ஜோதிடன் சொன்ன வார்த்தையை கேட்டு என் மைந்தனை கொல்வதா? அதற்கு என்னிடமே அனுமதி கேட்பதா? கொடுமை, கொடுமை! இது உங்கள் மடமை. அண்ணா, கோபப்படாதீர்கள். ஜோதிடர்கள் சொல் பொய்ப்பதில்லை. அதற்காக ஒரு குலத்தையே காப்பதற்கு ஒரு சிசுவை கொல்வதில் தவறில்லை அண்ணா. அண்ணா, நமது உடலில் வேண்டாத கட்டிகள் தோன்றினால் அதை வெட்டி எறிவதில்லையா? அதை போல
அங்கத்தை அகற்றுவது போல என் மைந்தனை வெட்டி பலியிட வேண்டும் என்கிறாயா? இப்படி ஒரு உபதேசத்தை நீ எனக்கு செய்யும் அளவிற்கு கல்லஞ்சமா உனக்கு? புத்திர வாஞ்சையால் தாங்கள் படும் துயரம் புரிகிறதம்மா. குழந்தையை கொல்ல வேண்டாம், அதை அஸ்தனாபுரத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவோம். ஆமைதான், குதிரன் சொல்வது போல் அப்படியாக செய்து விடுவோம். யுவராஜனை அனாதையாக்க நினைக்கிறீர்கள், நான் சொல்வதுதான் தவறு என்கிறீர்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் புத்திர சோகத்தின் கொடுமை? தந்தையே, மன்னனாக நான் இப்போது கூறுவதுதான் இறுதி முடிவு. குருகுலமே அழிந்தாலும் சரி, அஸ்தினாபுரமே அனலுக்கு இரையானாலும் சரி, என் மைந்தனை கொல்லவும் விடமாட்டேன், நாடு கடத்தவும் விடமாட்டேன், தாய்மாமனால் தலைமகனுக்கு கேடு நேரமும் விடமாட்டேன். அண்ணா, விதி உங்கள் கையில் இல்லை, நடப்பது நடந்தே தீரும், அதை தடுக்க முடியாது. நம்மால் மாற்றி காட்டுகிறேன். நான் தாய்மாமனால் வரும் அழிவை எப்படி தடுக்க முடியும்? தாய்மாவல் என்ற உறவுகள் இருந்தால் தானே அவர்கள் அனைவரையும் அழித்து விட்டான். என்ன சொல்கிறாய்? தந்தையே, காந்தாரியின் சகோதரர்கள் அனைவரையும் சிறையில் அடைக்க வேண்டும், சகுடி உட்பட. சிறையில் அடைத்து நாளொன்றுக்கு உணவாக அவர்களுக்கு ஒரு பருக்கையும் நத்தை கூட்டில் தண்ணீரும் கொடுக்க வேண்டும். பட்டினி கிடந்து ஒவ்வொருவராக மடிந்து விடுவார்கள், அழிந்து விடுவார்கள். இது விபரீதமான முடிவு. சரி, அநீதியில் ஏற்பட்டதே அரச நீதி, அதுவே தர்மம், அதுவே சத்திரியம். தந்தையே, பிதாமகரே, தர்க்கம் வேண்டாம். இன்றே காந்தார தேசத்தின் மீது போர் தொடுக்க வேண்டும். சுவலன் மக்கள் 100 வரையும் சிறையில் அடைக்க வேண்டும். இது மன்னனின் உத்தரவு. நிறைவேற்றுங்கள் மன்னனின் உத்தரவை. மன்னனின் உத்தரவை நிறைவேற்றுவோம். காந்தார் தேசத்தின் மீது படையெடுத்து நான் போர் தொடுக்க போகிறேன். முடிவை உடனே காந்தார மன்னனுக்கு தெரிவித்து விடு. தந்தையே, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். சொன்னபடி கேட்பான், துணிமணிகள் காத்திடுவான். சின்ன குழந்தைக்கு யார பாட்டிசைப்பான். கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான். வாய்முணுத்தல் கண்டறியேன் கண்ணம். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டே. கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். திருதராஷ்டிரா, உனது புதல்வர்களை காப்பாற்று.
ஒரு குடும்பத்தையே அழிக்க நினைக்கிறாய். இதற்கு காலம்தான் பதில் சொல். நான் ஒன்று கேட்பேன், மறுக்க மாட்டீர்களே? என்ன தேவி, பீடிகை பலமாக இருக்கிறது? இல்லை, நான் கேட்டால் தாங்கள் கோபப்பட மாட்டீர்கள் அல்லவா? கோபப்படும் அளவிற்கு எதுவும் கேட்க மாட்டாய் என்பது எமக்கு தெரியும். சரி, கே. அத்தினாபுரத்தில் பலர் வற்புறுத்தியும் கூட நம் மைந்தர்களை நீங்கள் கொல்லாமல் விட்டுவிட்டீர்களே, ஏன்? என்ன தேவி இது கேள்வி? புத்திர பாசத்தால். 100 புதல்வர்களை பெற்றும் ஒரு புதல்வர்களை கூட கொள்வதற்கு உங்கள் புத்திர பாசம் இடம் கொடுக்கவில்லை, அப்படித்தானே? சரி, உங்கள் சகோதரன் பாண்டு மகாராஜா மாண்டுவிட்ட செய்தியை கேட்டு அப்படியே துடித்து போய் விட்டீர்களே, அது சகோதர பாசத்தால். இந்த சகோதர பாசமெல்லாம் தங்கள் ஒருவருக்கு மட்டுமே சொந்தம், அப்படித்தானே? தேவி, என்ன சொல்ல வருகிறாய்? விவரமாக சொல். பீஷ்மரின் படையெடுப்பால் எனது தந்தை மாண்டு விட்டார். எஞ்சிய சகோதரர்களையும் உங்களது கட்டளைப்படி சிறையில் அடைத்து ஒருவர் பின் ஒருவராக பசி பட்டினியால் மாண்டு போய்விட்டனர். நானும் போகட்டும், ராஜாங்க விஷயம்தானே என்று பேசாமல் இருந்து விட்டேன். இப்போது எஞ்சி இருக்கும் எனது ஒரே ஒரு சகோதரன் சகுனி மட்டும்தான். ஆமாம், எனது தந்தையும் 99 சகோதரரும் இறந்து விட்டார்கள். இனி காந்தார தேசம் வாரிசு இல்லாமல் என் சகோதரன் மாண்டு போகத்தான் வேண்டுமா? மைந்தர்கள் தாய்மாமனே இல்லை என்ற நிலையில் அவர்கள் வாழத்தான் வேண்டுமா? சகோதர பாசத்தால் நான் மட்டும் தவியாய் தவித்து வேதனைத்தையில் மாறத்தான் வேண்டுமா? வேண்டாம் பிரபு, இந்த நிலை எனக்கு வேண்டவே வேண்டாம். பிரபு, இப்போது நாம் இருக்கும் நிலையில் நாம் சிரத்தையுடன் செய்ய முடியாத பணி ஒன்று இருக்குமானால் நமது புதல்வர்களை பேணி காப்பது மட்டும்தான். அதற்காகவாது சிறையில் அடைப்பட்டு கிடக்கும் என் சகோதரன் சகுனியை உடனே விடுதலை செய்து நம் மைந்தர்களை வளர்க்கும் பொறுப்பை அவரிடம் விட்டுவிடுங்கள் பிரபு, விட்டுவிடுங்கள், நிராகரித்து விடாதீர்கள். தேவி, தேவி, தாய்மாமனால் தலைமகனுக்கு கேடு நேரும் என்பதால் தான் இந்த எதிர்பாராத சூழ்நிலை ஏற்பட்டது தேவி. அதுதான் ஜோசியர் கூற்றுப்படி எல்லோருமே அழிந்து விட்டனரே. எஞ்சி இருக்கும் எனது ஒரே ஒரு சகோதரனை உடனே விடுதலை செய்யுங்கள், உடனே விடுதலை செய்யுங்கள். உங்களை மன்றாடி கேட்கிறேன், என் ஆசையை நிராசையாக்கி விடாதீர்கள் பிரபு, நிராசையாக்கி விடாதீர்கள். இல்லை, இல்லை தேவி, இல்லை, இல்லை, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. பிறவியிலேயே கண்ணை இழந்த நான் உன் துயரை அறியும் சக்தியற்றவனாகிவிட்டேன், சக்தியற்றவனாகிவிட்டேன். என் ஒரு புதல்வனை காப்பதற்காக உன் சகோதரர்களை அழித்து விட்டேன், உன் சகோதரர்களை அழித்து விட்டேன். புத்திர பாசத்தால் நான் மிருகமாகிவிட்டேன் காந்தாரி, மிருகமாகிவிட்டேன். தக்க சமயத்தில் என் அகக்கண்களை திறந்து விட்டாய் காந்தாரி. இன்றே விதரனை அனுப்பி சகுனியை விடுதலை செய்ய சொல்கிறேன். காந்தார தேசத்து மன்னனாக அவனுக்கு முடிசூட்டி வைக்கிறேன். அது மட்டுமல்ல தேவி, நம் புதல்வர்களை வளர்க்கும் பொறுப்பையும் சகுனியிடமே விட்டு விடுகிறேன், சகுனியிடமே விட்டு விடுகிறேன். போதுமா தேவி, போதுமா?
தந்தை சுபல மகாராஜா என் காலை ஒடித்து என் நெஞ்சத்தில் வஞ்சத்தை ஊட்டிவிட்டு மாண்டு விட்டார்களா? உன்னால் தான் என் தந்தையை கொன்றாய், என் சகோதரர்களை பழி வாங்கினால் அதற்கு பழிக்கு பழி. உன் புதல்வரை வளர்க்கும் பொறுப்பை என்னையே நியமிக்கப்பட்டேன். வளர்க்கிறேன் உன் கட்டளைப்படி வளர்ச்சி நிமிர்த்தினேன். என் எண்ணப்படி, என் திட்டப்படி. இதோ பார், பகடைக்காய் மாண்ட என் தந்தையின் கைவிரல்களும் என் சகோதரர்கள் கைவிரல்களும் செய்த பகடைக்காய் உன்னை பழி தீர்க்க காத்துக் கொண்டு இருக்கிறது. திருவிழாட்டா, அஸ்தினாபுரத்தையே அழிப்பேன். நசுக்கி அறியப் போகிறேன். அஸ்தினாபுரத்தையே அழிக்கப் போகிறேன். உன் புதல்வரையும் அழிக்கப் போகிறேன். இதுதான் இந்த சகுனியின் சபதம். நச்சு பாம்பை நசுக்க நினைத்தேன். பல்லை பிடுங்கி பதம் பார்க்க துடித்தேன். ஆனால் காந்தாரி, நீ பால் வார்த்து வளர்த்து விட்டாய். காந்தாரி, பால் வார்த்து வளர்த்து விட்டாய். சில்லென்று காற்று வீசுகிறது. சிலேடையாக பேசி குழப்புகிறீர்கள் தாங்கள். காந்தாரி, சகுனியின் விடுதலையை நீதானே கேட்டு பெற்றாய்? ஆமா, சகோதர பாசத்தால் அப்படி கேட்டேன். அதற்கென்ன இப்போது? ஆனால் அந்த சகுனி நம்மை புத்திர பாசத்தால் துடிக்க வைத்து விடுவான் போல் இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? புரியவில்லையே. சகுனியின் ஆலோசனையை கேட்டு தருமனை சூதாட அழைத்து அவனை சிதைக்க முடிவு செய்து விட்டான் நம் புதல்வன் துரியோதனன். என்ன, தர்மரோடு சூதாடுவதா? இதென்ன விபரீதம்? பாண்டுவின் புத்திரன் ஆனாலும் நமது குலப்பெருமையை காத்தவன் அல்லவா தருமன்? தருமனின் பெருமையே துரியோதனின் பொறாமைக்கு காரணமாகிவிட்டது. சகுனி, கர்ணன், ஜெயத்ரதன் ஆகியோர் சதி ஆலோசனையை கேட்டு தருமனை சூதாட அழைப்பதற்கு என்னிடமே அனுமதி கேட்டான் துரியோதனன். அதற்கு தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? மைந்தன் விருப்பத்தை கெடுத்தேன் என்ற மாறாத வீண்பலி என் மேல் வந்துவிடக் கூடாது என்பதால் பொறுமையின் சிகரமான விதுரனை இந்திரபிரஸ்தத்துக்கு அனுப்பி தருமனை சூதாடுவதற்கு அழைப்பதற்கு விருப்பப்பட்டான் துரியோதனன். என்ன? அதனால் நாம் பகிர்ந்தளித்து கொடுத்த காண்டவ பிரஸ்தத்தை செப்பனிட்டு சீர்படுத்தி பிரசித்தி பெற்ற இந்திர பிரஸ்தமாக்கி ராஜசூய யாகம் நடத்தி நமது குலப்பெருமையை காத்தவனாயிற்றே தர்மன். அந்த பெருமையை அளிப்பதற்காகத்தான் விதுரனை தூதாக அனுப்ப விரும்புகிறான் துரியோதனன். அதற்கு தாங்கள் அனுமதி அளித்து விட்டீர்களா? கொடுத்து விட்டேன் காந்தாரி, அனுமதி கொடுத்து விட்டேன். அதனால் நீதிமான் விதுரனை இந்திரபிரஸ்தம் அனுப்பி இருக்கிறேன். விதுரர் தூது போக விரும்ப மாட்டாரே. நீதிமான் விதுரன் தூது போக விரும்ப மாட்டான். ஆனால் என் தம்பி விதுரன் என் சொல்லை மீற மாட்டான். ஆனால் காந்தாரி, நம் மகன் துரியோதனன் என் பேச்சை கேட்கவே மாட்டான். பிரபு, அதனால்
விதுரனை தூதாக அனுப்பியிருக்கிறேன். காந்தாரி அனுப்பியிருக்கிறேன். என்ன சகுனியாரே, சந்தோஷம் தானே உமக்கு இப்போது? என்ன சொல்ற? பண்பும் பாசம் நிறைந்த பாண்டவர்களை சூழ்ச்சி செய்து சூதாட அழைத்து சூது புரிந்தேரே, அதைத்தான் கூறுகிறேன். நானும் அழைத்தேன். வஞ்சத்தை நெஞ்சில் கொண்ட துரியோதன் தான் அழைத்தான். அன்றொரு நாள் திரௌபதியின் சுயமரத்தில் தலைகுனிந்த துரியோதனன் அதை மாறாத வடுவாய் மனதில் வைத்து பழி வாங்க தர்மனை சூதுக்களைத்தான் அதற்கு துணை போனீர் நீர். நான் அல்ல, மன்னனின் ஆணைப்படி நடந்தேன். விதியல்ல, சதி. வேண்டுமென்றே துரியோதனனுக்கு பதிலாக உங்களுக்கு சாதகமாக நீங்களே பகடைக்காய்களை உருட்டினீர்கள். இல்லை, இல்லவே இல்லை. இல்லை, உங்கள் மனதில் சதித்திட்டம் தீடி விளையாடினீர்கள். விதுரா, இரு மன்னர்களும் சதுரங்கம் ஆடினார்கள். ஆனால் மன்னன் விருப்பம் பணம் வைத்தார்கள். இது பகடை உருட்டியது மட்டும்தான். நான் விளையாடியது நீங்கள் மட்டுமல்ல, விதியும் கூட. நாடு, நகரம், சகோதரர்கள் அனைவரும் உட்பட பாஞ்சாலியை பணைய வைத்து ஆடி தோற்றானே தர்மன். இதெல்லாம் நடந்தது யாரால்? தர்மனால். இதில் நீயோ நானோ என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் தம்பியை கண்டித்து இழந்ததையெல்லாம் மீண்டும் தந்தாரே என் மைத்துனர், அது உனக்கு தெரியவில்லையா? இரண்டாம் முறையும் சூதுக்கு அழைத்து சூதாட அழைத்தால் மறுக்கக்கூடாத மன்னர்கள் என்ற சம்பிரதாயத்தை வைத்து இரண்டாம் முறை சூதாட வைத்து பாண்டவர்களை நிர்கதியாக்கி விட்டீர். படவசம் எல்லாம் முடிந்து இன்று இதோ போர் வரை வந்து நிற்கிறது உமது விளையாட்டு. இது என் விளையாட்டு அல்ல, விதியின் விளையாட்டு. இந்த சதுரங்க ஆட்டத்தில் நாம் எல்லோரும் பகடைக்காய்கள். இதை நகர்த்துவது, இயக்குவது எல்லாமே இறைவன் செயல். மருமகனே, போருக்கான சூழ்நிலை உருவாக்கிவிட்டது. நம் வெற்றி பெற வேண்டுமானால் படைபலத்தை பெருக்க வேண்டும். ஆமா, அதற்காக பாண்டவர்களுக்கு படைத்துணையாக வரும் அந்த சல்லியனையும் அவனது படைக்கலங்களையும் நான் வரவேற்று உபசரிப்பதென்றால் எப்படி மாமா? பாண்டவர்களை பழிவாங்குவதாக பாசாங்கு செய்து கொண்டு கௌரவர்களை படுகொலியில் தள்ள திட்டம் போட்டிருக்கிறார் சகுனி மாமா. உன் பேச்சு முறையற்றது. ஆனாலும் முறையான பேச்சு, சரியான கணிப்பு. என்னை அவதூறாக பேசுகிறாயே, என்ன சொன்னாய் நீ? நற்செயல், நற்செயல். என் நற்செயலை குறை கூறுகிறாய்? மாமா, என்ன நற்செயல் சொல்லவா? உங்கள் நற்செயல்களை சொல்ல பார்க்கலாம். நிகர்னா, விவரம் புரியாமல் விளையாட வேண்டாம். எனக்கா புரியாது, எனக்கா புரியாது. இன்னும் சொல்லவா உங்கள் நற்செயல்களை? இன்னும் சொல்ல. சிவபூஜையில் கரடி நுழைந்தது போல் நுழைந்திருக்கிறான் விகரன். அன்றொரு நாள் பலாபலத்தை பகிர்ந்தெடுத்தது. அந்த கதையெல்லாம் இவனுக்கு தெரியுமா? அந்த கொடுமையெல்லாம் கௌரவனுக்கு இன்னும் வேண்டுமா? வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். அந்த காட்சி இன்னும் என் நெஞ்சை விட்டு மறையவில்லை. தம்பி விகர்ணா, அண்ணா, நீ உள்ளே சென்று ஓய்வெடு. சரி அண்ணா, புறப்படுகிறேன். வராதே. மருமகனே, ஆமா, சல்லியன் வரும் வரை பாசறையை அமைத்து அவனுக்கு விருந்து படைக்க வேண்டும். நீ ஆமா,
நகுல சகாதேவர்களின் தாய்மாமன் சல்லியன். அவனையும் அவனது படைக்கலங்களையும் நாம் வரவேற்று உபசரிப்பதால் நமக்கென்ன லாபம்? மருமகனே, சல்லியனை பற்றி சகலமும் நான் அறிவேன். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காது. விரைந்து படைத்தது நீதான் என்று தெரிந்தால் நம்மளோடு சேர்ந்து உறவாடி விடுவான். சபாஷ் மாமா. அப்படியானால் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிடுகிறேன். இன்னொரு விஷயம், நமது பாசறையில் பாண்டவர்களின் அடையாள சின்னத்தை பதித்துவிடும். விருந்து படைத்த முன் நம்மோடு சல்லியன் இழுத்து பேச வருவான். அப்போது நம்ம சமரவாசன் ஆகிவிட்டால் நம்மிடையே இருந்து விடுவான். சரி மாமா. இதனால் நமக்கொன்று லாபம் இல்லை. ஆனால் பாண்டவரின் தூதனாக கண்ணன் வருகிறான். அவனை வரும் வழியிலே மல்லர்களை விட்டு கொன்றுவிட வேண்டும். அப்படியா? கொள்வதா? துஷ்டர்களே, உங்கள் விஷமத்தனத்திற்கும் துரோகத்திற்கும் ஒரு அளவே இல்லையா? சிறிய தந்தையே, உங்களது பார்வையும் பாசமும் எம்மை விட அந்த கௌரவர்களுக்கு அதிகம் சாதகமாக உள்ளது. மகிடிக்கு மயங்கிய பாம்பு போல் மாமன் சொல்லே மந்திரம் என்று நீ தான் மயங்கி கிடக்கிறாய். தாய்மாமனால் அழிவு ஏற்படும் என்று அன்றே ஜோதிடர்கள் கணித்து கூறினார்கள். அதுதான் என்று நடந்து கொண்டிருக்கிறது. எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். அதை பற்றி நீங்கள் சிந்தித்து என்ன சொல்லுகிறாய் நீ? தூதனாக வரும் கிருஷ்ணனை நமது கௌரவர் சபையில் யாரும் வரவேற்கவோ கௌரவிக்கவோ முன்வரக்கூடாது. அது உன் விருப்பம். இல்லை, உத்தரவு. அது மட்டுமல்ல, சகுனி மாமாவின் யோஜனைப்படி தூது வரும் அந்த கிருஷ்ணனை நான் சிறைபிடிப்பேன். எனது தந்தையை தடுத்தாலும் நான் விடமாட்டேன். மாமா, வாருங்கள், நாம் தந்தையிடம் செல்வோம். இந்த சகுனி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. விநாசகாலே விபரீத புத்தி. நடப்பதெல்லாம் பகவான் செயல். பாண்டவர்களின் சமாதான தூதுவராக இதோ கிருஷ்ணன் இந்த அவையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். தந்தைக்கும் பின்தி பெற்ற தனியர்களுக்கும் பின்தி குருகுல வம்சத்தை நிலைநிறுத்தி வலிமையுடன் ஆனால் வலியோடு மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் தங்களுக்கு எனது மன்னர் திருதராஷ்டிரன் அவர்களை தங்களுக்கும் எனது மருமகனாக வராமல் தூதுவனாக வந்திருக்கிறாயே, உன்னை வரவேற்க மனமில்லை எனக்கு. தூதுவனாக வந்த இடம் விருந்தையும் வெகுமதியையும் பெறுவது தவறென்பதால் நேற்றே நான் அஸ்தினாபுரம் வந்தடைந்தாலும் எதிரை வெள்ளத்தில் தங்கியிருந்து இங்கு இச்சபைக்கு வந்துள்ளேன். அஸ்தினாபுரம் ஒரு பேரளவிலிருந்து விடுதலை பெற, சமாதானத்தை பெற இச்சபைக்கு ஒரு தூதனாக வந்தது. வெறும் தூணுக்கும் பாய்க்கும் ஆசைப்படும் ஒரு இடைத்தூதன். தூதனாக வந்த நீர் எமது பாசறையில் தங்காமல்
விதுரரின் வீட்டில் தங்கியது ஏன்? விதுரர் பாண்டவர்கள் கௌரவர்கள் அனைவருக்கும் பொதுவாக, அதனால் அங்கு இழைப்பார். மேலும் உன் வீடு என் வீடு என்ற பேதமில்லை. கிருஷ்ணா, பாண்டவர்கள் நலம்தானே? ஆண்டவன் அருளால் பஞ்சத்தால் சதியால் சபிக்கப்பட்ட பாண்டவர்கள் அஞ்ஞான வனவாசத்தை விட்டு உமது ஆசியுடன் மிகவும் பலமாகவே உள்ளார்கள். இல்லையே போதும். மாயச்சூதினால் நாட்டை பறிகொடுத்த பாண்டவர்களுக்கு அவர்களுக்கு தந்த ஒப்பந்தப்படி அவர்களது பாகத்தை அவர்களுக்கே தந்து நட்புணர்வோடு வாழ வேண்டும் என்பது அவர்களின் விருப்பம். ஆனால் நாங்கள் கொடுப்பதாக இல்லை. காரணம், நாடோடியாக திரிந்தவர்களுக்கு நாடு எதற்கு? கடந்த 13 ஆண்டுகளாக இந்த நாட்டில் எனது அதிகாரம் வேரூன்றிவிட்டது. அதில் அந்த பாண்டவர்களுக்கு ஒரு துளியளவும் தருவதற்கு எனக்கு விருப்பமில்லை. கிருஷ்ணன் கூறுவதை கேள். கேட்ட பிறகுதானே பிதாமகரே பதில் உரைக்கிறேன். கையால் ஆகாதவர்கள் கையேந்தி நிற்பார்கள் போலும். கிருஷ்ணனிடம் அதற்காக பேச வேண்டும். தங்களின் முடிவு மாற்றமில்லை. அதுவும் துரியோதனின் மாறாத முடிவாகும். பாண்டவரோடு யுத்தம். துரியோதனா, வேண்டாம். எதுவாக இருப்பினும் அவரின் ஆலோசனை பெற்று அதன்படி செய். மன்னியுங்கள் தாயே, எனது முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. அவசரப்பட்டு விட்டாயே, நீ அவசரப்பட்டு விட்டாயே. மூடனே, புலநாசத்திற்கு குளிதாண்டி விட்டாயே. துரியோதனா, இனி வாதாடி பயனில்லை. போராடித்தான் பாதி அரசை பெற வேண்டும் என்கின்றார் துரியோதனன். அவையும் மேலும் 2 நாட்கள் தான் இதரநிலத்தில் தங்கள் முடிவில் ஏதேனும் மாற்றம் எனக்கு சொல்லி தெரிந்தே வந்தீரா? இல்லை, பேரழிவை தவிர்க்க இறுதி வரை முயன்றார்கள் பாண்டவர்கள் என்று இந்த உலகத்திற்கு சொல்ல வந்த இறுதி மன்னர் இதாமன் பாண்டவர்களும் கௌரவர்களும் உங்களின் குருதி வெறும் போர் ஒன்று நிகழ்ந்துவிட்டால் பேரழிவு நிச்சயம். இழப்பு இரு பக்கமும் அடிவது போர் வீரர்கள் மட்டுமல்ல, மக்களும் ஆண்டோர் சான்றோர் மனித குலத்தை அளிக்கும் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் மனித குலத்திற்கே முற்றுப்புள்ளி. துரியோதனா, பெற்றவர்களும் உற்றவர்களும் கூற மறந்ததை தூதுவனாக வந்து கூறும் கிருஷ்ணன் கூறுவதை கேள். பிடிவாதம் வேண்டாம். பிடிவாதம் பிடிவாதம் என் பிறவியிலேயே உடன் பிறந்தது. அது பிடிவாதத்தால் யார் யாரெல்லாம் முன்னே போகிறார்கள், யார் யாரெல்லாம் மடிய போகிறார்கள். எதிர்காலம் பாண்டவர்கள் கௌரவர்கள் ஏதையும் கேட்கிறார். அவையில் மௌனச்சம்மதம் அடைந்து மௌனமாய் இருக்கும் அறியவைத்தான். எனவே மீண்டும் ஒரு முறை பாண்டவர்கள் நியாயம் செய்ய நான் வருகிறேன். உங்கள் அனைவரிடமிருந்து என்னை பிரிப்பதுதான் இந்த கிருஷ்ணனின் நோக்கம். துரியோதனா, வலிய ஒரு வாய்ப்பை நழுவ விடாதே. மீறினாலே அழிவது திண்ணம். அதெல்லாம் எமக்கு தெரியும். இந்த நாடு கௌரவர்களுக்கே சொந்தம். நீர் எதுவும் பேச வேண்டாம், வாயை மூடும். கூட இருந்தே குழிபறிப்பது போல் எனது விரோதிக்கு விருந்து படைக்கிறீர். ராஜவம்சத்தில் பிறந்திருந்தால் உமக்கு விசுவாசம் இருந்திருக்கும். நீரோ கேவலம் காசி வயிற்றில் பிறந்தவர். என்ன சொன்னாய்? உமக்கு எப்படி விசுவாசம் இருக்கும்? என்ன சொன்னாய்? துஷ்டனே, துரோகியே, என் தாயை பழித்த உன் நாவை இன்று நான் துண்டித்திருப்பேன். உன் உடலையும் என் வில்லுக்கு இரையாக்கி இருப்பேன். ஆனால் குருகுலத்தில் சாஸ்திரம் கட்ட விதுரன் கூட ஆத்திரத்தில் புத்தை வந்து அவசரப்பட்டு மூப்பர் மைந்தனை கொன்றுவிட்டான். இன்று நாளை உலகம் பழிக்கும் தூற்றும்
அதனால் பொறுக்கிறேன். பலியிட பயந்தவன் அல்லனா, பழி சொல்லுக்கு வருந்துகிறேன். பார்த்து பேசு. ஆத்திரத்திலும் அவசரத்திலும் அஸ்தினாபுரத்தை அழிக்க நினைக்கிறான் துரியோதனன். நாவடக்கம் தேவைக்கும் மஞ்சள். துரியோதனா, அவனுக்கு அடங்கி பேசு. ஏன் யோசிக்கிறார்? நான் ஒன்றும் செய்துவிட மாட்டேன். என் கைவிரல் என் கண்ணை குத்தினால் என் கையை வெட்டி எறிந்து விடுவேனா என்ன? கேட்டாயா துரியோதனா? கேட்டாயா உன் சிறிய தந்தையின் பேச்சை? விதியின் வசத்தால் விதுரனின் கணைக்கு ஆளாகாமல் நீ பிழைத்திருக்கிறாய். இனி நான் போர் புரிய போவதில்லை. என்ன? ஆண்டவர்களோடு போர் செய்ய மாட்டார். ஆம், என் தாயை பழித்த உனக்கு சாதகமாக உன்னோடு போரிட விரும்பவில்லை. உனக்கு பாதகமாக பாண்டவர்களை சேர்ந்து துரோகம் செய்யும் எண்ணமும் எனக்கு இல்லை. அதற்காக இதோ முறித்து விட்டேன் விஷ்ணுவின் வில்லை. என்ன காரியத்தை செய்து விட்டான்? என்ன என்ன வில்லை முறித்து விட்டாயா? துரியோதனா, துரியோதனா, நாவில் நலம் என்று பேசிய உண்டால் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ, என்னவெல்லாம் நடக்கப் போகிறது. என்னை திரண்டு வரும் நேரத்தில் தாலி உடைந்த கதையாயிற்று, தாலி உடைந்த கதையாயிற்று. விதுரனின் கையில் இருந்த வில் மகாவிஷ்ணுவின் வில், அது முறிந்து விட்டது. இதுவே அர்ஜுனன் கையில் உள்ள காண்டீபத்திற்கு எதிர்வில் இல்லாது போயிற்று. துரியோதனா, துரியோதனா, இருந்தால் தானே போரிட நேரிடும். ஆனால் தான் முறித்து விட்டேன் மகாவிஷ்ணுவின். அண்ணா, என்னை மன்னித்து விதுரனின் சொல்லும் செயலும் கண்ணனின் சூழ்ச்சியாகவே தெரிகிறது. கண்டிப்பாக இதெல்லாம் திட்டமிட்ட சதி. கண்ணன் விதுரனின் இல்லத்தில் தங்கி விருந்துண்ட போதே ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. எது எப்படியும் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். விதுரா, இனி உன் நிலை? தீர்த்த யாத்திரை செல்லலாம் என்று போர்க்களத்தில் நிலை என்ன? அண்ணா, மாமா, இந்த போரின் முடிவில் அழியப் போவது யார் யார், இருக்கப் போவது யார் யார் என்று எவருக்கு தெரியும்? தம்பி, போரை நடத்தி வெல்வது அல்லது வீழ்வது, இதுவே சத்திரியனுக்கு அழகு. நமக்குத்தான் பாரதத்தின் பல்வேறு நாட்டு படைகளும் ஆதரவு குரல் எழுப்பியுள்ளார்களே. அண்ணா, நம்மைப் போலவே பாண்டவர்களுக்கும் பலர் ஆதரவு குரல் எழுப்பி வருகின்றனர். ஆனாலும் பாண்டவர்களும் கௌரவர்களும் பகை தீர்ந்து ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் பலரும் நடுநிலை வைக்கிறார்கள். அதனால் விதுரரை போல் பலராமரை போல் பரதேசம் போய்விடுகிறேன் என்கிறாயா? அத்தகைய கோழை அல்ல நான், கோழை அல்ல நான். அண்ணா, நம் அள்ளி உண்ணும் அழகினையோ, ஓடி ஆடி விளையாடும் மகிழினையோ, ஏன் நம் முகத்தை கூட கண்டதில்லை நம் தாய். நாம் அனைவரும் வீழ்வதற்காகவே வளர்க்கப்பட்டோமோ என என்ன தோன்றுகிறது. மாமா சகுனியை சகலமும் என ஒப்படைத்து விட்டால் நம் தாய்.
பாண்டவர்களுக்கு எதிராக துரோகமின் அந்த விசைவிதைகளையே துரோகமின் நீரூற்றி நம்மை போர்க்களத்தில் நிறுத்திவிட்டார் நம் தாய் மாமன் சகுனி. மாமா, சற்று பொறுங்கள். தம்பி விகர்ணன் ஏதோ மனம் தடுமாறி இருக்கிறான். தம்பி, நீ சென்று ஓய்வு. நாம் இதை பற்றி பிறகு உரையாது. சரியண்ணா. ஆமா, அவன் போகட்டும். நாளை நமது போர்க்களத்தில் நம்முடைய வியூகம். மருமகனே, சிந்தித்து முடிவெடுப்போம். ஆமா, போருக்கு முன் தாயிடம் ஆசி பெற சென்றாயே, முதலில் குந்தி தேவியிடம் சென்றாயே, என்ன ஆயிற்று? என்னை நீடூழி வாழ வாழ்த்தி அருளினார்கள். அதானே பார்த்தேன். பெற்ற தாய் தாய்தான், மாற்றான் தாய் தாய்தான். இருந்தாலும் குந்தி தேவியின் ஆசி பாண்டவர்களுக்கு தான் பலிதமாகும். ஆமாம், உன் தாயிடம் போகவில்லையா காந்தாரிடம்? ஆமா, சற்று தயக்கம். தாயார் என்ன கூறுவார்களோ என்று தயங்கி இருக்கு. என்ன தயக்கம்? ஏன் தயக்கம்? காந்தாரி எனது தங்கை, காளி மாதாவின் அவதாரம், சிவனின் வரம் பெற்றவர். அவள் வெற்றி பெறுவாய் என்று சொன்னால் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். முதலில் உன் தாயிடம் போய் ஆசி. அப்படியே ஆகட்டும் மாமா, உடனடியாக அதை செய்கிறேன். அன்னையே, உம்மை வணங்கி நிற்கிறேன். உமது மைந்தன் துரியோதனனா? வழி தவறி வந்து விட்டாயா துரியோதனா? குருச்சேத்திர போர்க்களம் இங்கில்லையே. இல்லவே இல்லை தாயே, எனது சேத்திரமே இதுதானே. என்ன வேண்டும் உனக்கு? தங்களது ஆசி. அந்த பாண்டவர்களை இறுதி போரில் சந்திக்க செல்கிறேன். போரில் வெற்றி பெற தங்களது ஆசி தேவை தாய். நீ வெற்றி பெறுவாய் என நான் ஆசி வழங்க என் மனம் மறுக்கிறது மகனே. என்னால் இயலாது. தாயே, என்ன பிழை செய்தேன்? என்ன பிழை செய்தேன்? நாட்டிலே நல்லாட்சி புரியவில்லையா? அஸ்தினாபுரத்தில் எவருக்கேனும் தீங்கு விளைவித்தேனா? பெரியோர்களுக்கும் எனது சகோதரர்களுக்கும் பாதகம் செய்தேனா? ஏன் மறுக்கிறீர்கள் தாயே? துரியோதனா, நீ வெற்றிக்கு தகுதியானவன் தான். ஆனாலும் தர்மம் உன் பக்கத்தில் இல்லை. பாண்டவர்களை பழி வாங்க பல வழிகள் இருந்தும் பகடையினால் உனது எல்லா செயல்களுக்கும் நியாயம் கற்பித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனாலும் தாயாகவும் தங்கையாகவும் தர்ம பத்தினியாகவும் மதிக்க வேண்டிய பெண்மையை பலரறிய நட்ட நடு அவையில் துகிலிருத்த உனக்கு என் ஆசிர் நிச்சயம் கிடைக்காது. நான் சிவபக்தை, காளியருள் பெற்றவள். நீ வெற்றி பெறுவாய் என என்னால் உன்னை ஆசிர்வதிக்க இயலாது. தர்மத்திற்கே வெற்றி. தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கே கண்ணனும் இருப்பான். கண்ணன் எங்கே இருக்கிறானோ அங்கே தர்மமும் இருக்கும். தர்மத்திற்கே வெற்றி. அப்படியானால் எனக்கு தங்களின் ஆசியும் இல்லை, வெற்றியும் எமக்கில்லை என்பதுதான் தங்கள் வாக்கு. ஆம், மீண்டும் சொல்கிறேன், எனது ஆசி உனக்கில்லை, உனக்கு இல்லவே இல்லை. ஆகட்டும் தாயே, தங்களது ஆசிகளின்றியே நான் செல்லுகிறேன் போர்க்களத்திற்கு. ஆனால் மீண்டும் வருவேன் தங்களின் ஆசியை. நான் வருகிறேன். விசில் விசில் அடி.
ஈஸ்வரி வஞ்சத்தால் என் தங்கையை தாரமாக்கினால், உன் கொடூர நெஞ்சத்தால் என் தந்தையையும் கூட பிறந்தவர்களையும் அழித்தாய். இன்று உன் மக்கள் எல்லோரையும் அழித்து விட்டேன். உன் மக்கள் எல்லோரையும் அழித்து விட்டேன். துரியோதனையும் அழித்து விட்டேன். இந்த சகடியின் சபதம் நிறைவேறிவிட்டது, நிறைவேறிவிட்டது. நிறுத்து. யார் நீ? மாயவன். மாயவன். சகுனி, எதற்காக இப்பொழுது சிரிக்கிறாய்? ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். எல்லோரையும் கொன்று விட்டேன். நான் வெற்றி பெற்று விட்டேன். நான் வெற்றி பெற்று விட்டேன். அதனால் பேரானந்தம். வேடிக்கையாக இருக்கிறது. உனது உற்றார் உறவினர் அனைவரும் மறைந்து விட்டார்கள். உனது வெற்றியை, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே உயிரோடு இல்லை. பிறகு ஏது இவ்வளவு உனக்கு ஆனந்தம்? உன் வெற்றியை கொண்டாட ஒருவரும் இல்லை. என் வெற்றியை கொண்டாட ஒருவரும் இல்லை. எல்லோரும் அழிந்து விட்டனர். நாய்க்கு கிடைத்த தேங்காய் போல் ஆகிவிட்டதே என் வெற்றி. இப்பொழுது புரிந்ததா உன் ஆனந்தத்தின் எல்லை? என்னென்ன திட்டம் போடுகிறாய் சகுனி? சகுனி, சகுனி, சகுனி. படுக்கையில் படுத்திருந்த பிதாமகர் கூட என் பெயரை இப்படி உச்சரித்திருக்கிறார். நீ யார்? மாயாவே, நீ யார்? உனக்குள் நான் இருக்கிறேன், எனக்குள் நீ இருக்கிறாய். புரியவில்லை உன் பேச்சு. முடிய போகிறது உன் மூச்சு. மதிவதால் என்ன? சாவை பற்றி நான் கவலைப்படவில்லை. நீ யார்? உனது வெற்றியை பங்கு போட்டு கொண்டாட வந்த பங்காளி நான். உன்னை முழுமையாக நேசிப்பவன் சகுனி. இதோ என்னை பார். எங்கே? எங்கே? எங்கே இருக்கிறார்? நீயா? நான் தான் நீ, நீதான் நான். சகுனி, இப்பிரபஞ்சத்தில் செய்வதற்கரிய செயல்கள் புரிந்த இறைவன். நானா இறைவன்? நானா இறைவன்? ஐயோ ஐயோ, இந்த மனித பதரா இறைவன், இந்த மனிதனா இறைவன்? நான் இறைவன் இல்லை. நான் இறைவன் இல்லை. சகுனி, விசித்திர வீரியன் பரம்பரையில் வந்த பாண்டவ கௌரவர்களுக்கு பகைமையை உண்டாக்கி அவர்களையே பகடையாய் உருட்டி உலகத்து அரசர்களை எல்லாம் குருஷேத்திர போரில் போர்க்களத்தில் நிறுத்தி பூமியை பாரம் குறைக்க செய்வதற்கரிய செயல்கள் புரிந்த இறைவன் நீதான் தெய்வம். கண்ணா, 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 சதுரங்களை ஆட வைத்து ஆட்கொண்ட நீயே தெய்வம், நீயே இறைவன். நான் இந்த பூமிக்குள் மடிவதற்குள் உன்னை நான் பார்த்து விட்டேன். உன்னை நான் பார்த்து விட்டேன். கண்ணா, என்னை மன்னித்து விடு கண்ணா, என்னை மன்னித்து விடு கண்ணா. विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे.
பிதுரா பிதுரா, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தர்மபுத்திரனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து நம்முடைய கடமையை முடித்து வைத்து விட்டோம். தர்மம் தழைத்தோங்க அவன் இந்த பாரதத்தின் தலைவனாக நீடித்திருக்கட்டும். மனதிற்கு நிறைவான வாரிசு கிடைத்தவுடன் மன்னர் தவக்கோலம் பூண்டு கானகம் செல்ல வேண்டும் என்பது மரபு. அதன்படி தாங்கள் வனவாசம் செல்லும் பொழுது அடியேனையும் தங்களோடு அழைத்து செல்ல அனுமதி வேண்டுகிறேன். அதோடு இளைய அண்ணியா குந்தி தேவியும் நம்மோடு வர ஆசைப்படுகிறார். அவள் எதற்கு? நானும் பாஞ்சாலியும் தான் பெற்ற மக்களையும் சகோதரர்களையும் இழந்து விட்டோம். ஆனால் குந்தி பெற்ற மக்களோடு தானே வாழ்ந்திருக்கிறாள். அரண்மனை வாசம் செய்ய வேண்டிய அவள் எதற்காக வனவாசத்தை விரும்புகிறாள்? ஆமாம் எதிரா, காந்தாரி சொல்வதைப் போல் குந்தி மைந்தர்களோடு அரண்மனையிலே வசிக்கட்டுமே. நேத்திரமற்ற தங்களுக்கு பணிவிடை செய்ய விரும்புகிறார்கள். பார்த்தாயா காந்தாரி, தர்மனின் தாய் அல்லவா? இந்த தாய் எவ்வளவு உத்தமி. நான் போய் சிறிய அன்னையாரை அழைத்து வருகிறேன். சரி காந்தாரி, கானகம் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய். நான் இதோ வந்து விடுகிறேன். பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். காந்தாரம் வந்து வார்த்தை ஜாலங்களால் என்னை பெண் கேட்டு வந்தார் பீஷ்மர். ஆனால் கனவுகளோடும் கற்பனைகளோடும் என் ஆசை கனவுகளை வளர்த்து கொண்டு அத்தினாபுரம் வந்தேன். கண்ணிழந்த கணவரோடு அவர் காணாத உலகினை நானும் காண மாட்டேன் என்று என் கண்களை கட்டிக்கொண்டு பதிவிரதையாக வாழ்ந்தேன். ஆனால் கடைசி வரை ராஜமாதாவாக ஆக வேண்டும் என்ற எனது கற்பனை, எனது கனவு நனவாகாமலேயே போய்விட்டது. வஞ்சிக்கப்பட்டேன், ஏமாற்றப்பட்டேன். அதனால் என் நெஞ்சம் வேதனை தீயில் வந்து ஆறாத ரணமாகி வேரூன்றி போய்விட்டது. என்ன குற்றம் செய்தோம் எம் குல பெண்கள்? அம்பை, குந்தி, காந்தாரி ஆகிய நாம், பாஞ்சாலி என்ன குற்றம் செய்தோம்? குருகுலத்தால் வஞ்சிக்கப்பட்டோம், ஏமாற்றப்பட்டோம். அந்த வஞ்சகத்தின் எல்லைதான் இந்த குருச்சேத்திர போர். இனி குருகுலம் கவர்வர் குலம் என்று எதுவுமே இல்லை. எல்லாம் அழிந்து விட்டன, எல்லாம் அழிந்து விட்டன. இப்போது தர்மத்தின் பாதுகாவலனாக தர்மனே ஆட்சி செய்கிறான். அவன் குலம் தழைக்கட்டும், பாண்டவர் புகழ் எட்டுக்கும் பரவட்டும். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வாழ்க பாரதம். நன்றி. இத்துறை நேரம் எங்களது வள்ளியார் கிரியேஷன்ஸ் வழங்கிய ராஜமாதா என்னும் நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. திருச்சி வள்ளியார் கிரியேஷன்ஸ் சார்பில் நடைபெற்ற இந்த நாடகத்தை எங்களுக்கு நடத்துவதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு இயலிசை நாடக மன்ற தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர் அவர்களுக்கும், தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர் அண்ணன் எஸ். அலக்கிடராஜா அவர்களுக்கும் மற்றும் பண்டை சிங்கார நரவலன் அவர்களுக்கும், இந்த அரங்கத்தை எங்களுக்கு தந்து உதவிய ஆர்ஆர் சபா செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் எங்களது வள்ளியார் கிரியேஷன்ஸ் கலைக்குழுவின் செயல்கள் மொத்தமாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எடுக்கிறாரா?
அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். கண்ண